குற்றச்சாட்டு பண்ண போறது யார் மேல? தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மீது. அப்ப அவங்களுடைய தரப்புல ஒரு வழக்கறிஞர் இருக்கணும். இல்ல அவங்களுடைய தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இல்ல நான் ஒரு பொதுமக்களாவே கேட்கிறேன். இது கேட்கணுமா இல்லையா? ஆனா கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னா நீங்க என்ன ஆகும்? ஒன்னு அரசு சொல்லணும், இன்னொரு நீதி அரசர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் செய்தியை வச்சு நேற்று ஒரு பெரிய பிரச்சாரமே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பிரச்சாரத்துல விஜய் அவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா இது ஒரு விவாதமா போகுது. இதெல்லாம் ஏன் விவாதம் மாறுது? நீதி அரசர் தனக்கான சொந்த கருத்துக்களை அதை தெரிவிக்கிறாரு. இது எதனால நான் புரியவே இல்லை. பாருங்க, நான் 1008 கருத்துல அரசியலோட விஜய் அவரோட மோதலாம், திமுக மோதலாம். ஆனா இந்த அரசாங்க கட்டமைப்பில் மிக முக்கியமானது நீதிமன்றம். நீதிமன்றம் எல்லாருக்கும் பொதுவானது. அப்படின்னு போது நீதிமன்றங்களுக்குள்ள அரசியல் போகணும்னு எந்த காலத்தையும் நினைக்கக்கூடாது. இது அண்ணாவே ஒரு முறை சொல்லியிருக்காரு, நம்ம ஆட்சி வேறு அரசியல் வேறுன்னு இருக்கும்னு. எனவே அவரை வச்சு நான் சொல்றேன். எனவே நீதிமன்றத்துக்குள்ள எந்த ஒரு கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வச்சுக்கோமே. இந்த நிலைமையில இந்த வழக்கில் ஒருவேளை விஜய் அவர்களுடைய தரப்பு இருந்திருந்தா அவருடைய தரப்பும் செய்தி வெளிவந்திருக்கும். ஒரு தரப்புக்கான செய்தியை முழுசா அழிச்சிட்டு ஒரே ஒரு தரப்பு, அதாவது இங்கே அரசு தரப்பு விளக்கு முன் இருக்கும், அதுக்கு நீதி அரசர் கண்டிச்சாருன்னா அது ஒரு செய்தி. அப்ப எப்படி பார்த்தாலுமே விஜய்க்கு எதிராக மட்டும்தானே செய்தி வரும். இது அப்பட்டமா ஒரு திட்டமிட்ட நாடகமா உங்களுக்கு தோணலையா? நீ நேர்மையா இருந்து வச்சுக்கவேன். நான் திரும்ப சொல்றேன், நேர்மையா இருந்தீங்கன்னா நீ விஜய் அவர்கள் தரப்பையும் சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த வழக்கு நடந்திருக்கணும்.